ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 45 days ஸ்டடி பிளான் ஃபார் பயாலஜி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ்க்கு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கோம். யாரெல்லாம் இன்னும் பார்க்காம இருக்கீங்களோ மறக்காமல் போய் வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம பயாலஜியை எப்படிலாம் படிக்கலாம், எப்படிலாம் படித்தா நமக்கு அதிகமான மார்க்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜினாவே என்சிஆர்டி தான். ஸோ நீங்கள் என்சிஆர்டியை ஃபுல்லாக படிக்கணும். பேஜ் டு பேஜ் ஒரு லைன் விடாமல் நீங்கள் எல்லாத்தையுமே நல்லா படித்து தெரிஞ்சிருந்துருக்கணும். அது கூட நீங்கள் எதுக்கு இன்னும் ரொம்ப கான்சென்ட்ரேட் கொடுக்கணும் அப்படின்னா அசர்ஷன் ரீசன் கொஷின்ஸை மேக்ஸிமம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதில் தான் ரொம்ப மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் தேடி சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எந்த ஆர்டரில் படித்தா நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 11th பார்த்தீங்க அப்படின்னா லிவிங் வேர்ல்டு, பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ஸ், அனடாமி ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த சாப்டர்ஸ் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் 11th கம்ப்ளீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 12th எடுத்துட்டீங்க அப்படின்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளாரிங் பிளான்ஸ், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப குட்டி சாப்டர்ஸ். கொஷின்ஸும் அதே அளவுக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கஷ்டமான சாப்டர்ஸ் அப்புறம் ரொம்ப ஈஸியான சாப்டர் அந்த மாதிரி நீங்கள் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம் தெரியாது, அதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பயோமாலிகுல்ஸ், ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ஸ், ரெசிபிரேஷன் இன் பிளான்ஸ். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய சாப்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி சாப்டர்ஸ்க்கு நீங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். அதுக்காக ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. ஓரளவுக்கு நீங்கள் அந்த லெசன்ஸை விட இந்த லெசனுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக கொடுங்க. பட் எல்லாமே படிக்கணும். ஓகேங்களா? எதையுமே நீங்கள் ஒமிட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இன்னும் மார்க் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி தான் படிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் 6 to 7 இயர்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷினை டவுன்லோட் பண்ணிட்டு அதில் இருக்கிற எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அப்ரிவேஷன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அது தனியாக ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்கள் திருப்பி ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டுருங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்சிஆர்டி பேஸ்டு கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். என்சிஆர்டி நீங்கள் பேஜ் டு பேஜ் எல்லாமே படிச்சாச்சு, இருந்தாலும் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்க அந்த கான்செப்டை கரெக்டாக தான் புரிஞ்சிருக்கீங்களா அப்படிங்கிறது நீங்க எம்சிக்யூ சால்வ் பண்ணும் போதுதான் உங்களுக்கு அது நல்லா புரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி எம்சிக்யூ சால்வ் பண்ணும்போது வர மிஸ்டேக்ஸை நீங்க நோட் டவுன் பண்ணுங்க. அந்த மிஸ்டேக்ஸை நீங்க திருப்பி பண்ணவே கூடாது. ஓகேங்களா? நம்ம ஜிகே அகாடமியில் நீ கிராஷ் கோர்ஸ் மார்ச் 27 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக இருக்கு. மார்ச் 26 ரெஜிஸ்டர் பண்ணுற எல்லாருக்குமே ஃபீஸ் ரிடக்ஷன்ஸ் இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. ஸோ சீக்கிரமாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இன்னும் ஃபியூ சீட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கு. ஓகேங்களா? நம்ம அகாடமியில் செல்ஃப் ஸ்டடி பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே ரொம்ப வெல் ஆர்கனைஸ்டு மெட்டீரியல் வித் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ளஸ் சொல்யூஷனோட நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். யாருக்கெல்லாம் அந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட மெட்டீரியல்ஸை ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.